தமிழ்நாடு கவர்மெண்டே டாஸ்மாக் வருமானத்தை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிறது காலங்காலமா வைக்கப்படுற குற்றச்சாட்டாவே இருக்கு. இது உண்மையா இல்லையா? டாஸ்மாக் வருமானம் ஆண்டாண்டுக்கு அதிகரிக்குதா குறையுதான்னு ஒரு டேட்டா பேஸ் ஃபேக்ட் செக் பண்ணி பாத்துடலாமா? 2026ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கிற பட்ஜெட் படி தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் 3,44,575 கோடி. அதுல ஸ்டேட் எக்ஸைஸ் வெறும் 6% தான். ஸ்டேட் எக்ஸைஸ் அப்படிங்கிறது மது விற்பனை மட்டும் அடங்கினது இல்ல, தொழிற்சாலை மற்றும் மருத்துவத்துக்கு மூலப்பொருட்களா பயன்படுற ஆல்கஹால் ஸ்பிரிட்ஸும் அடங்குகிறது. அப்படின்னா 6%க்கும் குறைவா தான் டாஸ்மாக் வருமானம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு மேல தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது? ஒருவேளை டாஸ்மாக் வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்கான்னு பாக்கும்போது 2021ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம்கே ஆட்சியில 7%க்கும் மேல இருந்த ஸ்டேட் எக்ஸைஸ் வருமானத்தை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில 6% குறைச்சுதான் இருக்காங்க. அதோட தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான வருவாய் வணிக வரி மூலமா தான் வருது. அதாவது 70.7%. ரெண்டாவதா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு துறையிலிருந்து 13.9% வருமானம் வருது. சோ எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் வருமானத்தை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். இதை தொடர்ந்து பரப்புறது மூலமா தமிழ்நாடு ஏதோ மது அருந்துபவர்களின் தலைநகரம் போல சித்தரிக்கப்படுறதும் தவறானது.